எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் சீஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா. நல்லா சாஸியாக சீஸியாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பயங்கர யம்மியாக இருக்கும் இந்த பாஸ்தா. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மேக்ரோனி குக் பண்ணிக்கணும். அதுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். பபிள்ஸ் ஓரளவுக்கு வந்த அப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக் பண்ண போகிறேன். அப்பப்போ கிளறுங்க, அப்படியே ஒட்டிக்கும் அது. பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி கத்தியில் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பாஸ்தா வாட்டரை நான் வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த குக்ட் பாஸ்தா அப்படியே விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும். அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் பண்ணணும், இல்லைனா ஃபுல்லாக ஒட்டிக்கும் அப்படியே. இந்த குக்ட் மேக்கரோனியில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வெஜ்ஜி சாட்டே பண்ண போகிறோம். பேனில் பட்டர் சேர்க்குறேன். பட்டரில் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு சேர்க்குறேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். அடுத்தது வெங்காயம் சேர்க்குறேன். இதையும் ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் கேப்சிகம், கேபேஜ், அதுக்கப்புறம் கேரட் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் குக்காக உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா வாட்டர் இதில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த வெஜிடபிள் மிக்ஸ்சர் ரெடி. இப்போ நம்ம மேக்ரோனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் பட்டர் சேர்க்குறேன். பட்டரில் மைதா சேர்த்து அதை ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி போகிறேன். பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன், கம்மியாக இருந்தது. ஸோ இதை நல்லா குக் பண்ணிக்கணும். இதில் பால் சேர்க்க போகிறேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதே இட்டாலியன் சீசனிங், B.Pepper Powder, அப்புறம் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அப்படியே பாயில் பண்ண விட்டுடணும். கொஞ்சம் நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள் மிக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கரோனி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸ் தான் ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ கடைசியாக சீஸ் ஆட் பண்ணுறேன், கிரேட்டட் சீஸ். இது வந்து செடர் சீஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மேனீஸ். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ நல்லா திக்காக க்ரீமியாக ஆகிடுச்சு இந்த வெஜிடபிள் ஒயிட் சாஸ் பாஸ்தா, மேக்ரோனி பாஸ்தா. அவ்வளோதாங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும், நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.